Standard 12, Unit 1, Application of Matrix and Determinant, Exercise 1.3 உள்ள first sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 3 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா அதில் உள்ள அன்னோன் வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்படி சிஸ்டம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னா Ax = B இதில் A நான் சிங்கிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்ஸ்க்கான ஃபார்முலா x = A inverse B பயன்படுத்தலாம். இதில் A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A inverse = 1/determinant of A into adjoint of A. Adjoint of A = cofactor of A னுடைய ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? A இன்வர்ஸையும் பியும் கொண்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அன்னோன் வேரியபிளான xy செட்னுடைய வேல்யூ கிடைச்சிரும். கொடுத்துருக்க சம்மில் உள்ள சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யறோம், இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு மாற்ற போகிறேன். அப்படி மாற்றினேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸினுடைய கோஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதான் ஏன்னு எடுத்திருக்கேன். இந்த வேரியபிள்ஸை எக்ஸ்னு எடுத்திருக்கேன். சீக்வல் இந்த பக்கம் வரக்கூடிய கான்ஸ்டன்ட் பின்னு எடுத்திருக்கேன். என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா Ax = Bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன செய்ய போகிறேன், வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் ஃபார்முலா என்னன்னா x = A inverse into B. இதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். முதல்ல A inverse கண்டுபிடிக்க போகிறேன். A inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல determinant of A = நான் சிங்குலர் இருக்கும். நான் சொல்கிறேன் determinant of A கண்டுபிடிக்க போகிறேன். determinant of A வேறு ஒன்றுமே கிடையாது. the sum of the product of element in the first row of column with their corresponding cofactors. ஓகேவா? அப்படி பார்க்கச்சல 2னுடைய கோஃபேக்டர்ஸ் இது -3 மைனஸ் அப்படிங்கிறது இந்த பிளேஸுக்கான சிக்னேச்சர் சைன் -3 இன்ட்டு இந்த 3னுடைய கோஃபேக்டர்ஸ் -1 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே -1 அதெல்லாம் இங்கே -1 போட்டுருக்கேன். -1 இதனுடைய கோஃபேக்டர்ஸ் இப்போ என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 16 வருது. 16 is not equal to 0. not equal to 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக A inverse எக்ஸிஸ்ட் ஆகும். A inverse நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். A inverse = 1/determinant of A into adjoint of A. என்ன கண்டுபிடிக்கணும்னா adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் கோஃபேக்டர் ஆஃப் A அதோட ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கோஃபேக்டர் இது, செகண்ட் நம்மளுடைய கோஃபேக்டர்ஸ் இது. முன்னால் உள்ள சைனுங்கிறது அந்த பிளேஸுக்கான சைனு. இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் அந்த ஃபார்மேட்டு. இது செகண்ட் A1 2 அந்த பிளேஸில் உள்ள அந்த எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் அப்படின்னு எல்லா கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், சால்வ் பண்ண கடைசி என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 4 -4 4 1 11 4 -3 அண்ட் -1 கிடைக்குது. எப்படின்னா மேலே டிரான்ஸ்போஸ் பண்ணால் ரோவை காலம் மாற்றுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க காலத்தை ரோவை மாற்றுங்க. என்ன பண்ணியிருக்கேன், காலத்தை ரோவாக மாற்றி வச்சிருக்கேன். 044 அப்படி எப்படி வந்திருக்கு, 044 வந்திருக்கு. இந்த காலத்தை நம்ம ரோவாக மாற்றிருக்கேன். இப்போ என்ன கிடச்சி adjoint of A கிடச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், A inverse கண்டுபிடிச்சா. A inverse அப்படின்னா ஜஸ்ட் வேறு 1/determinant of A into adjoint of A. determinant of A அப்படிங்கிறது 16 கண்டுபிடிச்சிருக்கோம். adjoint கண்டுபிடிச்சி 2 சேர்த்து 8. அப்புறம் நமக்கு என்ன கிடச்சி, A inverse கிடச்சிருச்சு. நமக்கு கிடைச்ச A inverseயும் சம்மில் கொடுத்துருக்க பியும் கொண்டு இந்த ஃபார்மாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 32 48 64 மல்டிபிகேஷனில் நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அப்படின்னா 32 48 64 கிடைக்குது. 1/6 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுற கேப்லெக்ஸ் பதிலாக மேட்ரிக்ஸ் xy செட்டில் இருக்க ஃபைனல் நமக்கு ஆன்சர் x = 2 y = 3 ஆன்சர் = 4 கிடச்சிருச்சு.